ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கிற பிரேமலு அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான தேட்டரில் மலையாள படங்களை தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மஞ்சுமல் பாய்ஸ் ஓடுது அப்படின்னா இன்னொரு பக்கம் இந்த பிரேமலு படத்தை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்குமே ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து ரிலீஸ் ஆகி நம்ம ஊரில் இந்த படம் வந்து பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதாச்சும் இங்கே ரிலீஸ் ஆகிற தமிழ் படங்களுக்கு கூட அந்த அளவுக்கு பெருசாக வரவேற்பு கிடைக்கிறது இல்லை. ஆனால் அங்கேருந்து ரிலீஸ் ஆகிற ஒரு மலையாள படங்களுக்கு ஒரு பயங்கரமான வரவேற்பு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் வந்திருக்கு. தமிழ் சினிமாவே இப்போதைக்கு ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்த மலையாள மூவிஸ் மட்டும்தான். நீங்கள் யாருனாச்சும் இந்த பிரேமலு படத்தை பார்த்துருந்தா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிரேமலு படத்துடைய தமிழ் டப்புடு ஒரு சினிமா இப்போதைக்கு தேட்டரில் கொண்டு வர போகிறாங்க. இந்த வாரம் அதாச்சும் கமிங் ஃப்ரைடே இந்த பிரேமலு படத்துடைய தமிழ் டப்புடு ஒரு சினிமா தேட்டரிக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாடு தேட்டரிக்கல் ரைட்ஸை நம்ம ரெட் ஜெயின் மூவிஸ் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. ரீசெண்டாக அந்த பிரேமலு படத்துடைய தமிழ் டப்புடு வெர்ஷனுக்கான ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. தமிழ் டப்புடு வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் டப்பிங் அந்த அளவுக்கு சரியாக வரல அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. அதாச்சும் மலையாள வெர்ஷனுக்கு ஈக்குவலாக இந்த படத்துடைய தமிழ் டப்புடு வெர்ஷன் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக மலையாள வெர்ஷனில் கள்ளி அப்படின்ற ஒரு வேர்டை வந்து தமிழ் டப்புடில் கெட்ட வார்த்தையில் டப் பண்ணி வச்சிருக்காங்களாமா. இந்த படத்தை மலையாள வெர்ஷன்லேயே பார்க்குறது பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தமிழ் டப்புடு வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் டப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்க வந்து சரியாக செலக்ட் பண்ணாமல் விட்டுருப்பாங்க போல். ஏனோ தானோ டப் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு. ஆனால் படம் நல்லா தான் இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. டப்பிங் தான் சரியில்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாளைக்கு இந்த பிரேமலு படத்துடைய தமிழ் டப்புடு வெர்ஷனை தேட்டரிக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. டப்பிங் சரியில்லை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த படத்துடைய மலையாள வெர்ஷனை போய் பாருங்கள். இல்லை எனக்கு தமிழ் டப்புடில் பார்த்தா தான் புரியும் அப்படின்றவங்க இந்த படத்துடைய தமிழ் டப்புடு வெர்ஷனை தேட்டரில் போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரேமலு படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. தேட்டரில் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு ஓடிடியில் ப்ரீமியர் ஆகிற மாதிரி இந்த பிரேமலு படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் வந்து வாங்கியிருக்காங்க. ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணும்போது இந்த பிரேமலு படத்தை தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 5 லாங்குவேஜில் டப் பண்ணி ப்ரீமியர் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பிரேமலு படத்தை நம்ம ஹாட்ஸ்டார் எப்போ ப்ரீமியர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு இந்த பிரேமலு படத்துடைய தமிழ் டப்புடு வெர்ஷன் தேட்டரிக்கெல்லாம் ரிலீஸ் ஆகுது. தேட்டரில் போய் பாருங்கள்.